விக்ரம், வசந்த் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல. அப்போ ஒருத்தவங்க ஸ்டாஃப் வராங்க. வந்தோடனே சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்போ அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு விக்ரம். ஏதாவது உங்களுக்கு பணம் வேணுமா, இல்ல லோன் போடணுமா, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஹைக் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கறாரு. இல்ல சார் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சரி எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கறாரு. யாரு, கைலாஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு விக்ரம். ஆமா அவர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மானிட்டர் உடைஞ்சதுக்கு கூட காரணமே அவர் தான். அவர் தப்பா கையை வச்சதுனால தான் எல்லாமே நடந்தது. இது எல்லாமே வேதா மேடம்க்கு தெரியும். அவங்களையும் தப்பா சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த ஸ்டாஃப். அதை கேட்டோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு விக்ரம். ஆமா இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க, முன்னாடியே வந்து நீங்க சொல்லியிருக்கலாம்ல, இந்த இஷ்யூ எதுக்காக கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கறாரு. நான் எப்படி சார் கொண்டு வர முடியும், நான் ஒரு ஏழை விட்டு பொண்ணு, நான் வேலை செய்ய வந்திருக்கேன், இந்த வேலை எங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்காக எங்கள் மானத்தை ரொம்ப தாழ்வாக குறைவாக எடப்பட்டா அது எங்களால் தாங்கிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணியிருக்காரு, குரூப்லேருந்து என்னோட ஃபோன் நம்பரை ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்காரு. எடுத்துட்டு தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புகிறாரு சார் டெய்லி அப்படி சொல்லிட்டு பாருங்கன்னு ஃபோனை காட்டுறாங்க. அதை வாங்கி பார்க்குறாரு விக்ரம். பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஸ்டாஃப் போகிறாங்க. விக்ரம் யோசிக்கிறாரு, இதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கீதாவை கூப்பிட்டு பேசுகிறாரு விக்ரம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்துட்டு கைலாஷ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள், அவர் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க கீதா. சொல்லு கீது அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் சொல்கிறாரு. ஆமாம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் நான்லாம் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது சார், அந்த மாதிரி பொண்ணு இல்லைம்மா, ஆனால் அப்படி மாற்றிக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு கைலாஷ் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி சார் நானே ரூம் புக் பண்ணுறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கீதா சொல்லிட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவேன், சூப்பராக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் அங்கே சந்தோஷமாக கிளம்பி போயிட்டுருக்காரு. விக்ரம், வசந்த் 2 பேருமே காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கீதா ஃபோன் பண்ணுறாங்க, சார் சீக்கிரமாக வந்துடுங்களா, எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். 2 பேருமே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய டிராஃபிக் ஆகுது. ஐயோ டைம் ஆகுது சார், நான் இறங்கி போகிறேன், நீ அப்புறமா வா வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு விக்ரம். கைலாஷ் ரொம்ப சந்தோஷமாக வராரு, ரூமுக்கு வராரு. வந்தவொடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. கீதா, என்ன சூப்பர், நான் ரூம்லாம் நல்லா புக் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நீ என் வழிக்கு வந்திருக்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு. இல்லை சார் வேண்டாம் சார், என்னை விட்டுருங்க சார், நான்லாம் ஏழை பொண்ணு சார். அதெல்லாம் பேசாதம்மா, பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கையை பிடிக்கிறார். பிடிச்சோடனே அப்படியே வலிக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வலிக்குதா, சரி உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் கேட்குறாரு. சார் அதெல்லாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அப்படியே கெஞ்சுறாங்க, காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஓ அப்படியா, சரி நான் அனுப்ப மாட்டேன், அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நகர்ந்து போகிறாங்க. சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் நகர்ந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே கிட்ட போகும்போது தாப்பால் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு, அதெல்லாம் போகக்கூடாதுமா, நான் தான் இருக்கேன்ல, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். கரெக்டாக விக்ரம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. வந்து நிற்கிறாரு. பார்த்தோன்னே கைலாஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ இவன் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் பண்ணலை, இதெல்லாம் வசந்த் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு விக்ரம். எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணு இங்கே வர வச்சு நீ இந்த அளவுக்கு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. அடித்தோடனே அப்படியே பயப்படுறாரு கைலாஷ். நல்லா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வசந்தும் அங்கே வராரு. அப்போ விக்ரம் சொல்கிறாரு கைலாஷ் கிட்ட, இந்த மாதிரி ஒரு கேவலமானவனுக்கா என் அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சேன், இவ்வளோ கெட்டவனா நீ, இவ்வளோ மோசமானவனா நீ, நல்லவன் மாதிரி என்னமே ஆக்ட் பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு விக்ரம். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணமே இவர் தான் சார், எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லம்மா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்க்குறாரு. அப்போது விக்ரம் எல்லாமே காட்டுறாரு. அந்த பொண்ணோட மொபைலில் இருந்து நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகுறாரு கைலாஷ். நல்லா மாட்டிக்கிட்டோம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. வேதா அவங்க அம்மா அப்பா 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. வேதா மேலே பழி போட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. என்னம்மா உன்னோட குழந்தை எப்படி இருக்குது, யார் நீங்கள், எதுக்காக வந்திருக்கீங்க, வெளியே போங்க, எனக்கு குழந்தைலாம் எதுவும் இல்லை, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமுறாக பேசுகிறாங்க. அப்போ வேதா வராங்க. ஆமாம் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிற, அப்போ என்னோட கிளினிக் எப்படி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அந்த லேடிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ! நம்ம பொய் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருமோ? இவங்க உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! மாட்டிக்கிட்டோமே நல்லா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப வேதா கேட்குறாங்க. அப்போ நீ பொய் சொல்லியிருக்க. உனக்கு பையன்லாம் இல்ல. யாரோ ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்து என்னோட பையன்னு சொல்லிட்டு என்னோட கிளினிக்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க. அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே திட்டுறாங்க. எவ்ளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ! கடவுளே மாட்டிக்கிட்டோமே!